ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி அப்படின்னா என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். திதிகள் 15ங்க. இவற்றில் தேய்பிறை மற்றும் வளர்பிறை இருக்கிறது. முதல் திதி பிரதமை. இது வளர்பிறை தேய்பிறையில் துவங்கும். இந்த வரிசையில் தேய்பிறை சதுர்த்தசி திதி செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருமானால் அது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி ஜூன் 24 வருகிறது. அதாவது கிருஷ்ண என்றால் தேய்பிறை, அங்காரகன் என்றால் செவ்வாய். இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபட்டு விரதம் இருந்து விரத பலன்களை அடையலாம். சில குடும்பங்களில் தற்கொலைகள் நிகழ்ந்திருக்கும். அந்த ஆத்மாக்கள் அமைதியின்றி அலையும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அமையும் நாளே கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி. இந்த நாளில் பிதுர் தேவதைகளை வணங்க வேண்டும். இதற்கென்று சில ஹோமங்கள் உள்ளன. அவற்றை வேதியர்கள் மூலம் செய்ய வேண்டும். இதனால் முன்னோர் பாவம் நம்மை தொடராது. இந்த நாளில் இறை வழிபாட்டை மேற்கொள்வோமானால் ஒரு தலைமுறையின் பாவத்தையே அழித்து எதிர்கால தலைமுறையை சுகமாக வாழ வைக்கிறது. நாளில் அவரவர் குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும். என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.